ஹாய் எவ்ரிவன், எ வெரி குட் மார்னிங். இன்றைக்கி மேங்கோ பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மேங்கோ ஒரு 4 மேங்கோ எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக க்யூப் மாதிரி கட் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் வேக வச்சுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். இதுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம காரமும் இனிப்பு புளிப்பு உப்பு எல்லாம் கலந்து இருக்கும் இந்த பச்சடி. ஸோ நம்ம டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் நல்லா அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சோன்னையும் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்ச மேங்கோவை போட்டுட்டு வெல்லம், உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் ஏதாவது ஆட் பண்ணோம்னா சேர்த்துக்கலாம். வெல்லமோ உப்பு இல்லை வத்தல் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்மிலவே இருக்கட்டும். ஃபைனலாக சுக்கும் ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான், மேங்கோ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர் இது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.